ஃப்ரைடே க்ரூட் ஆயிலுடைய மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கு. ஆனால் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேடில் நாங்கள் ஒரு 20 பாயிண்ட் தான் 22-40 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிட்டு வெளியில் போயிட்டோம். அதை பற்றி எப்படி நாங்கள் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணோம், எப்படி பாயிண்ட்டை கேப்சர் பண்ணோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும், இது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா மூவ் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் நம்மளால் எங்கேயுமே நம்மளால் ட்ரேடு எடுக்கவும் முடியல. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு நம்மளோட ட்ரேடிங் செட்டப்பு இங்கே எதுவுமே அமையவே இல்லை. இந்த சப்போர்ட் லைனை உடச்சிட்டு இருக்கான், ஆனால் உடச்சவன் ரீட்ரேஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்காம இந்த அடுத்த சப்போர்ட் லைனுக்கு மார்க்கெட் வந்துடுது. ஸோ இங்கேயும் நம்மளால் எந்த ஒரு ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இந்த சப்போர்ட் லைன் வந்த உடனே இங்கே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டாக்கா இதை பார்த்தினாக்கா ஒரு மல்டிபிள் சப்போர்ட் லைனாக இருந்திருக்கு மார்க்கெட். மல்டிபிள் சப்போர்ட் லைனாக இருந்த மார்க்கெட் என்ன பண்ணும், அடுத்தது இங்கே தான் போகணும். இந்த மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி இது போகும். ஸோ இங்கே வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியை போட்டு இங்கே பாயிண்டரை கேப்சர் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் ட்ரேடை. இந்த சப்போர்ட் லைனை அவன் உடைச்சானாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு தான் போய் ஆகணும். ஆனால் இவன் இந்த சப்போர்ட் லைனை உடைக்காம மார்க்கெட் என்ன பண்ணிச்சுனாக்கா கீழே வந்துடுச்சு. ஸோ இங்கே கீழே வந்தவன் இந்த சப்போர்ட்டை தான் அவன் டச் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கேயும் டச் பண்ணலை. டச் பண்ணாமல் மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸும் உடைச்சிட்டான். அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு மார்க்கெட் டச் ஆகி இங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணுறான். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சவன் இங்கேயும் எங்களுக்கு ஏதோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இங்கேயும் நாங்கள் வந்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலை. இங்கே போன உடனே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் போன உடனே ஃபஸ்ட்டு டச்சு செகண்ட் டச் பண்ணியிருக்கிறான். ஆனால் இது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டபுள் டப்பாக இதை எடுக்கலாம். அதை இங்கே பார்த்தீங்களா, இங்கே போனவன் இது ஒரு டபுள் டப்பாக எடுத்துட்டு மார்க்கெட் இங்கே தான் வந்தாகணும். ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் டப்பாக கன்சிடர் பண்ணி இந்த கேண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலாக வந்துட்டு எடுத்துக்கிட்டு இங்கே ட்ரேடை போட்டு இங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் வந்துட்டு ஃப்ரைடேவில் நடந்த விஷயம். ஆனால் இதே மார்க்கெட் திங்கட்கிழமை என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் இந்த மார்க்கெட் இந்த ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, இந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடைச்சானாக்கா இந்த வந்து சப்போர்ட்டுக்கு வரணும். இந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை உடைக்க முடியலனாக்கா அடுத்தது இதுதான் வந்து டார்கெட்டாக இருக்கும். இதையும் அவன் வந்து பிரேக் பண்ணிட்டானா அடுத்த டார்கெட் இதுதான் இருக்கணும். அடுத்த டார்கெட் இதையும் பிரேக் பண்ணணும், அடுத்த டார்கெட் இதுதான்.